கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா என் கிருபை போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மேலான ஒரு காரியம்னா அது கர்த்தருடைய கிருபை. பாருங்க, ஒரு தெய்வ மனிதனுடைய ஜெபத்திற்குரிய பதில்தான் என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 8-9 வசனம். பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை குத்துகிற ஒரு முள் என் சரத்தில் இருக்கிறது, இந்த முள் என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி 1 முறை 2 முறை 3 முறை ஜெபிக்கிறாரு பவுல். அதுக்குரிய ஆன்சர் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் கிருபை. எனக்கு உங்கள் கிருபை வேணும் ஆண்டவரே, கேளுங்க, அவருடைய கிருபை உங்களில் பூரணமாய் விளங்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற ஒரு காரியம்னா அது கிருபை. ஒரு நாள் ஒரு ஐயாவிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது கேட்டேன், ஐயா, உங்களை சாதாரணமாக கோவப்படாமல் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களை தப்பாக கேட்கல, ஒரு கொஸ்டினை அறிஞ்சு கொள்றதுக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்கள் தம்பி, ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் செத்துருவீங்களான்னு கேட்டேன். அவர், தம்பி என்ன இப்படி புசுக்குன்னு கேட்டுட்டீங்க, அந்த 1 கோடி ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணுவேன் தம்பி, எனக்கு அந்த 1 கோடி ரூபா தேவையில்லை, எனக்கு உயிர் தான் பெருசு. அப்போ தான் அந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது அப்படின்னு சங்கீதம் 63:3 சொல்லுகிறது. இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது ஒரு மனிதனுடைய ஜீவன், அதை காட்டிலும் விலையேற பெற்றது ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஏன்னா நம்மளை தாங்குகிறது கிருபை, நம்மளை தப்புவிக்கிறது கிருபை, நம்மளை பாதுகாக்கிறது கிருபை, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிருபை, நம்மளை வழி நடத்துகிறது கிருபை. எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவு தான் கிருபை. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒன்று கேளுங்க, ஆண்டவரே கிருபை, என்னை உயர்த்துகிற கிருபை, என்னை ஆசீர்வதிக்கிற கிருபை. வேதம் முழுவதையும் நீங்கள் வாஸ்து பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்குதோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உன்னதமாய் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துகிற கிருபை, என்னை பாதுகாக்கிற கிருபை, என்னை ஆசீர்வதிக்கிற கிருபை, என்னை ரட்சிக்கிற கிருபை, பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிற கிருபை. இன்னைக்கு கிருபையின் உபதேசம் சொல்லி தப்பான உபதேசம் ஒன்று இந்த உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்குது. அது என்னென்னா, கிருபையை பெற்றாச்சுன்னா பாவம், எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, அது கிருபை இல்லை, அது கிருபை இல்லை. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு அருளி செய்ய போகிறாரே, அதுதான் கிருபை. பாவம் செய்தான் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இல்லை. கிருபையை பெற்றாச்சுன்னா எவ்வளவு பாவனாலும் செய்யலாம், அதல்ல. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு கிருபை, பிசாசை ஜெயிப்பதற்கு கிருபை, சோதனையை ஜெயிப்பதற்கு கிருபை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிருபை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு உங்கள் கிருபை மட்டும் போதும்பா. சொல்லி பாருங்கள், எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பான். சங்கீதம் 23:6, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உங்களை தொடரும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கிருபை கிருபை ஆண்டவரே, எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளை முடி சுட்டும்
அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிருபை ஒன்று போதும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.